வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும் முதல்வர் ரங்கசாமி உறுதி. முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினம் அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஊஞ்சல் உற்சவ விழாவில் பரதநாட்டியம் ஆடிய மாணவர்களுக்கு கடையம் முன்னாள் சபாநாயகர் கடையம் வழங்கி பாராட்டு. நெசவு தொழில் செய்பவர்களின் கூலியை 20% உயர்த்தி இந்த மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கூட்டுறவுத்துறை கைத்தறி பிரிவு மற்றும் காஞ்சிபுரம் நெசவாளர் சேவை மையம் சார்பில் 11வது தேசிய கைத்தறி தின விழா கூட்டுறவு ஒன்றிய கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்தார். விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரி கூட்டுறவு செயலாளர் ஜெயந்தகுமார் ரே, கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஸ்வந்தையா, காஞ்சிபுரம் நெசவாளர்கள் சேவை மையத்தின் துணை இயக்குநர் வாசு, கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சாரங்கபாணி மற்றும் அதிகாரிகள், நெசவு தொழில் செய்பவர்கள் பல கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியில் கைத்தறி நெசவாளர் எப்படி இருந்தார்கள், கைத்தறி துணிகள் எப்படி இருந்தது என எனக்கு நன்கு தெரியும். கைத்தறி என்பது ஒரு கடுமையான தொழில், நல்ல ஒரு பாரம்பரியமான தொழில் கைத்தறி. அந்த ஆடைகளை உடுத்துவதே நன்றாக இருக்கும். கைத்தறி கைலி கட்டுவதே ஒரு சுகம்தான். எத்தனை போர்வைகள் இருந்தாலும் கைத்தறி ஆடைகள் செய்த போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கினாலே நன்றாக இருக்கும். கைத்தறி ஆடைகள் அணிந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். கைத்தறி தொழில் மிகவும் சிரமமாக ஒன்று. புதுச்சேரியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் தான் கைத்தறி தொழில் உள்ளது. அதனால் தான் தற்போது பான்பேப் நம்மிடம் இல்லை. நலிவடைந்த தொழிலாளாக இப்போது உள்ளதா? கல்வியில் நாம் முக்கியத்துவம் கொடுப்பதால் உயர்கல்வியில் அதிக மாணவர்கள் படிக்கின்றனர். அவர்கள் படித்தால் இந்த கைத்தறி தொழிலில் வருவதில்லை. வெளிநாடு சென்று பணி செய்யும் பிள்ளைகள் திரும்பி வரும்போது ஏன் கைத்தறி வைத்து கஷ்டப்படுகிறீர்கள், அதை விடுங்கள் என கூறுகின்றனர். கைத்தறி தொழில் குறைவதற்கு இதுவும் ஒரு காரணம். கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும். பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பாரம்பரிய தொழில் கைத்தறி தொழில். நெசவு தொழில் செய்பவர்களின் கூலியை 20% உயர்த்தி இந்த மாதம் முதல் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தெரிவித்தார். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினத்தையொட்டி புதுச்சேரி அரசு சார்பில் அவரது திருவுருவப்படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி நகராட்சி கட்டிடத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கலைஞர் கருணாநிதியின் திருவுருவப்படத்திற்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னதாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் அவைத் தலைவர் SP சிவகுமார், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார், சம்பத் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட திமுகவினர் வெங்கடசுப்பையா ரெட்டியார் சதுக்கத்திலிருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா சிலை அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள ஊத்துக்காட்டு மாரியம்மன் தேவஸ்தானத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளுக்கு கடையங்களை வழங்கி பாராட்டினர். புதுச்சேரி லாசிப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட செல்லப்பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஊத்துக்கட்டு மாரியம்மன் தேவஸ்தானத்தில் 112வது செடல் பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. நேற்று சுவாமிக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். தொடர்ந்து ஸ்ரீ திருவாதிரை நாட்டியாலயா மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த பரதநாட்டியத்தில் கலந்து கொண்ட மாணவிகள் அனைவருக்கும் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கடையம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை செல்லப்பெருமாள்பேட்டையை சேர்ந்த இளைஞர் குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர்.
நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் ஆவணப்படுகொலையை கண்டித்து புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நெல்லை பட்டதாரி இளைஞர் கவின் ஆவணப்படுகொலையை கண்டித்து மத்திய மாநில அரசுகள் ஜாதி வெறி ஆவணப்படுகொலையை தடுக்க புதிய சட்டம் இயற்ற வேண்டும், ஜாதி ஒழிப்பு பிரச்சார நூல்களை பள்ளி கல்லூரிகளில் பாடமாக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் சார்பில் சுதேசி மில் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆனந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிவதனி, அக்சல் யாமேரி, பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழ்நாடு காஞ்சி மக்கள் மன்ற ஒருங்கிணைப்பாளர் மகேஷ் தொடக்க உரையாற்ற, விடுதலை சிறுத்தை கட்சியின் பொதுச் செயலாளர் வன்னி அரசு மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவை அமைப்பு செயலாளர் நாகராஜன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக ஜனநாயக இயக்க அரசியல் கட்சி தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கான ஒருங்கிணைப்பை பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா செய்திருந்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை தெற்கு கோட்டம் மற்றும் மின்துறை கண்காணிப்பாளர் அதிகாரிகளிடம் பல்வேறு கோரிக்கைகளை உடைய மனுக்களால் நாம் தமிழர் கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு தவளக்குப்பம் சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் கடிதம் வழங்கப்பட்டும் இந்நாள் வரை எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் காலம் கடத்தி வருவதனை கண்டித்தும், மக்கள் நலம் சார்ந்த கோரிக்கைகளை உடனடியாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள கோரியும், பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தானம்பாளையம் பத்மா கார்டனில் மக்கள் வசித்து வரும் பகுதிகள் குறைந்த மின் அழுத்தம் ஏற்படுவதால் வீட்டில் பயன்படுத்தும் மின் சாதன பொருட்கள் பழுதடைந்த எளிய சாமானிய குடும்பங்கள் மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகின்றன. உடனடியாக குறைந்த மின் அழுத்தத்தினை சீர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நாம் தமிழக கட்சி சார்பாக புதுச்சேரி அரசு மின்துறை கண்காணிப்பாளரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் நாம் தமிழக கட்சி மணவெளி சட்டமன்ற தொகுதி செயலாளர் கோகுல் கிருஷ்ணன், தலைவர் தனசேகரன், குருதி கோடை பாசறை செயலாளர் ஆரோக்கியசாமி, சுற்றுச்சூழல் பாசறை இணை செயலாளர் பாலன், நிர்வாகிகள் ரமேஷ், சுந்தர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இளைஞர் அணி துணை அமைப்பாளர் டாக்டர் நிதிஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற டாக்டர் கலைஞர் RNT அறக்கட்டளை தொடக்க விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று அறக்கட்டளையை தொடங்கி வைத்தார். முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் RNT சமூக நலம் மற்றும் கல்வி அறக்கட்டளை தொடக்க விழா நேற்று பாட்டனூர் நாவர்குளம் சாலையில் உள்ள மகிழ்வனம் ரிசார்ட்டில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு திமுக மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமை தாங்கினார். மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், அறக்கட்டளை உறுப்பினர்கள் சிவசுப்பிரமணியம், டாக்டர் அபிஷேக், டாக்டர் விக்னேஷ், டாக்டர் ஆன்க்லின் ஜெனிஷா ஆகியோர் முன்னிலை வகித்தார். அறக்கட்டளையின் நிறுவனரும் திமுக இளைஞர் அணி மாநில துணை அமைப்பாளருமான டாக்டர் நிதிஷ் வரவேற்று பேசினார். விழாவில் திராவிட இலக்கிய சொற்பொழிவாளர் நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்ட அறக்கட்டளையை திறந்து வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அறக்கட்டளை தலைவர் டாக்டர் ரோட்ரிக்ஸ் வாழ்த்துரை வழங்கினார். முன்னதாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப், பள்ளி மாணவிகளுக்கு சைக்கிள், காது கேட்கும் கருவி, பெண் ஒருவருக்கு சுவாசத்திற்கு உதவி செய்யும் கருவி மற்றும் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவித்தொகை, விளையாட்டு வீரர்களுக்கு உபகரணங்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் திமுக அவைத் தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, பொருளாளர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் அணிகளின் அமைப்பாளர்கள், தலைவர்கள், துணைத் தலைவர்கள், துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். புதுச்சேரி திருவள்ளுவர் சாலையில் பாரதியார் கிராம வங்கி சார்பில் சிறப்பு வைப்பு நிதி திட்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. புதுச்சேரியை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வரும் புதுவை பாரதியார் கிராம வங்கியில் புதிய வைப்பு நிதி திட்டமான புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை மக்களிடையே சேர்க்கும் விதமாக நேற்று தலைமையிடத்தில் இருந்த லெனின் வீதி, திருவள்ளுவர் வீதி வழியாக பிரச்சாரம் நடைபயணம் நடைபெற்றது. வங்கி மேலாளர் ரத்தினவேல், பொது மேலாளர் கணபதி மற்றும் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இப்பேரணிகள் சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தின் மூலமாக அரசு வங்கிகளிலேயே இந்த வங்கியில் அதிக பட்ச வட்டியான மூத்த குடிமக்களுக்கு 7.50% வட்டியும்,
மிக மூத்த குடிமக்களுக்கு 7.75% வட்டியும் மற்றவர்களுக்கு 7% வட்டியும் 444 நாட்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இத்திட்டம் வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என பொதுமக்கள், கடை வியாபாரிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கினர். தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலியை முன்னிட்டு விராப்பட்டினத்தில் உள்ள கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழக முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி முன்னிட்டு அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள கலைஞரின் திருவுருவச் சிலைக்கு மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமையில் மாலை அணிவிக்கப்பட்ட மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் துணை அமைப்பாளர் அனிபால் கென்னடி, சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர் அணி அமைப்பாளர் சம்பத், அவைத் தலைவர் SPS சிவகுமார், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன், அரியாங்குப்பம் தொகுதி செயலாளர் சீதாராமன் உள்ளிட்ட பல்வேறு அணி செயலாளர், கழக நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு மாநில பொதுக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் செயலாளர் சீதாராமன் முன்னிலையில் அரியாங்குப்பம் தொகுதி நிர்வாகிகள் சார்பில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்ட தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வண்ணாங்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார மையத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு சிறப்பித்தார். குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. வண்ணாங்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி பல்வேறு தகவல்கள் வழங்கப்பட்டன. தாய்ப்பால் கொடுப்பதன் மூலம் குழந்தைகளுக்கு கிடைக்கும் நன்மைகள், தாய்மார்களுக்கு ஏற்படும் உடல்நல மேம்பாடுகள், தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் விளக்கமளித்தனர். இந்நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சத்துணவு மற்றும் பரிசு பொருட்களை வழங்கினார். அப்போது அவர் பேசுகையால், தாய்ப்பால் கொடுப்பது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம். தாய்ப்பாலில் குழந்தைக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளன. எனவே அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மேலும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் நடைபெற்ற இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்கு பாராட்டு தெரிவித்தார். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்று அவர் கூறினார். சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அனந்தலட்சுமி பேசுகையில், தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தை உணர்ந்த அனைத்து தாய்மார்களும் தங்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க முன் வர வேண்டும். சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவித்தார். மருத்துவர்கள் சரண்யா மற்றும் பாலாஜி ஆகியோர் தாய்ப்பால் கொடுப்பது குறித்த சந்தேகங்களுக்கு விளக்கம் அளித்தனர். தாய்ப்பால் கொடுக்கும் முறைகள், தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கும் உணவுகள், தாய்ப்பால் கொடுக்கும் பொழுது தாய்மார்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் போன்ற பல்வேறு தகவல்கள் வழங்கினர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி மெரினா தலைவர் சரவணன் பேசுகையில், சமூக நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை ரோட்டரி கிளப் தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் மூலம் தாய்மார்கள் மற்றும் குழந்தைகள் நலன் மேம்படும் என்று நம்புகிறோம் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அதிகாரிகள், மருத்துவர்கள், செவிலியர்கள், ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தாய்ப்பால் வார விழிப்புணர்வு நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. வில்லியன்பேட்டையில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி வில்லியன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கூர் நகர் வார்டு, சாந்தி நகர், மெயின் ரோடு, சாந்தி நகர், முதல் தெரு போன்ற வீதிகளில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மூலம் புதுச்சேரி நகராட்சியின் மேற்பார்வையில் புதிய சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. பணிகளை வில்லியன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி என்று சாந்தி நகர் பகுதிகள் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக அமைக்கப்படும் சிமெண்ட் சாலையினை
வாட்டம் சரியாக வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதாக வெளியேறும் வகைகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் சாலை அமைத்து பகுதி மக்களுக்கு உதவிடுமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் ஊழியர்களும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். சர்வதேச திரைப்பட விழா புதுச்சேரியில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கி 9, 10 ஆகிய 3 நாட்கள் புதுச்சேரி அலியன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது. அலியன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லோரன் ஷாலிகு, புதுச்சேரி திரையரங்கத்தின் செயலாளர் ஆசிரியர் பச்சையம்மாள், பொருளாளர் செல்வம் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களிடம் கூறுகையில், அலியன்ஸ் பிரான்சிஸ் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் புதுச்சேரி திரை இயக்கம் சார்பில் 2வது சர்வதேச திரைப்பட விழா புதுச்சேரியில் நடைபெற்றது. கடந்த கால வரலாற்றையும் சமகால வாழ்வியலையும் எதிர்காலத்திற்காக ஆவணப்படுத்தி வைக்கும் மிக சிறந்த கலைநுட்பம் சினிமா. திரைப்படங்கள் பொழுது போக்கிற்காக மட்டுமல்ல, சமுதாய மேம்பாட்டிற்கானதாகவும் இயங்கி வருகிறது. 2011 செயல்பட்டு வரும் புதுச்சேரி திரை இயக்கம் 12 ஆண்டுகளாக சர்வதேச ஆவணப்படம் மற்றும் குறும்பட விழாவினை நடத்தி கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் உலக திரைப்பட விழாவை கொண்டாடிய புதுச்சேரி திரை இயக்கம் இந்த ஆண்டு 2வது சர்வதேச திரைப்பட விழாவை நடத்துகிறது. துவக்க நிகழ்ச்சி இத்திரைப்பட விழா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை துவங்கி 9, 10 ஆகிய 3 நாட்கள் புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறுகிறது. இந்திய சினிமாவின் மிக சிறந்த எடிட்டரும் தேசிய விருதுகள் சொந்தக்காரருமான ஸ்ரீஹர் பிரசாத் கலந்து கொண்ட விழாவை துவக்கி வைத்தார். சர்வதேச விருதுகள் பெற்ற பிரான்சிஸ் ஸ்பெயின், பிரிட்டன், ஈரான், அர்ஜென்டினா, அமெரிக்க மொழி திரைப்பட படங்களுடன் இந்திய திரைப்படங்கள் விழாவில் திரையிடப்பட உள்ளது. 3 நாட்கள் நடைபெறும் விழாவில் திரையிடலோடு திரை விமர்சனங்களும் கருத்தரங்களும் நடைபெறுகிறது. எடிட்டர் லெனின், இயக்குனர் சிவகுமார், திரை கலைஞர் ரோஹிணி உள்ளிட்ட பலர் திரையுலகினர் மற்றும் புதுச்சேரி தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளம் திரைப்பட இயக்குநர்களும் விழாவில் பங்கேற்கிறார்கள் என்று கூறினர். முன்னதாக திரையிடப்படும் திரைப்படங்கள் குறித்து கையேட்டை அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் லோரன் ஷாலிகு செய்தியாளர்களின் முன்னிலையில் வெளியிட்டார். பேங்க் ஆப் இந்தியாவின் NRO மற்றும் NRI வாடிக்கையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பேங்க் ஆப் இந்தியாவின் NRO மற்றும் NRI வாடிக்கையாளர்கள் சந்திப்பு ஹோட்டல் செண்பகாவில் நடைபெற்றது. வாடிக்கையாளர்களை புதுச்சேரி NRI கிளை மேலாளர் திலகம் வரவேற்று பேசினார். இக்கூட்டத்தின் சிறப்பு விருந்தினர்களாக பொது மேலாளர் அனிதா மோஹந்தி, சென்னை மண்டல மேலாளர் மோகன் மராத்தி, முதன்மை மேலாளர்கள் ஏங்க்லன்ஸ், முத்துக்குமாரன் ஆகியோர் கலந்து கொண்ட கூட்டத்தை சிறப்பித்தனர். வாடிக்கையாளர்களின் வங்கி சேவைகள் மற்றும் NRI NRO சிறப்பு இடுகைகள் பற்றி செல்வி சூர்யா எடுத்துரைத்தார். பாண்டிச்சேரியின் அனைத்து கிளை மேலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முடிவில் பாண்டிச்சேரி கிளையின் முதன்மை மேலாளர் சீனிவாச சாஸ்திரி நன்றி உரை கூறினார். ஏம்பலம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் RO குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் லயோகிராம் பவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் நிறுவப்பட்டது. புதுச்சேரி ஏம்பலம் அரசு தொடக்கப்பள்ளியில் மாணவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் நோக்கில் RO குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் லயோகிராம் பவுண்டேஷன் அறக்கட்டளை மூலம் நிறுவப்பட்டது. சுமார் 40,000 மதிப்பில் அமைக்கப்பட்ட RO இயந்திரம் மூலம் 250 மாணவர்கள் சுத்தமாக குடிநீர் பெற முடியும் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. லயோகிராம் பவுண்டேஷன் தலைவர் விநாயகமூர்த்தி, துணைத் தலைவர் கார்த்திக் ராஜா, செயலாளர் செல்வி, டெல்வின் துணை செயலாளர் பவித்ரன், உறுப்பினர்கள் பாலாஜி, கார்த்திகேயன், சிவானி, பிரபாகரன் மற்றும் மற்ற குழு உறுப்பினர்கள் இணைந்து இத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து நடத்தினர். இதனுடன் இணைந்து இந்திரா காந்தி நர்சிங் கல்லூரி மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் பள்ளி மாணவர்களுக்கான சுகாதார விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். கைகளை கழுவும் முறைகள், தூய்மை பராமரிப்பு போன்ற விஷயங்களை மாணவர்களுக்கு எளிமையாக நாடக வடிவில் விளக்கியது சிறப்பாக வரவேற்கப்பட்டது. மாணவர்களின் ஆரோக்கிய வளர்ச்சிக்கு விதித்திட்ட முயற்சி, லயோகிராம் பவுண்டேஷன் மற்றும் நர்சிங் மாணவர்களின் பங்களிப்பு பெற்றோர் ஆசிரியர்களிடையே பாராட்டை பெற்றது. பள்ளி ஆசிரியர் கூறும் பொழுது, இது மாணவர்களின் ஆரோக்கிய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கிறது. நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். அறக்கட்டளை பிரதிநிதி கூறும் பொழுது, ஒவ்வொரு குழந்தைகளும் சுத்தமான குடிநீர் கிடைக்க வேண்டும் என்பதே எங்களின் குறிக்கோள் என்று தெரிவித்தார்.
உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகரில் மரங்களை வெட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி வனத்துறை அதிகாரிகளிடம் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தினர் மனு அளித்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் நகரில் உள்ள அனைத்து மரங்களையும் வனத்துறை அனுமதி இல்லாமல் மர்ம நபர்கள் வெட்டி எடுத்து 15 டன் அளவில் உள்ள மரங்களை விற்றுள்ளன. இந்த நிலையில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் ஒருங்கிணைந்த குடியிருப்போர் நல சங்கத்தினர் வனத்துறை அதிகாரிகளிடம் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மரங்களை வெட்டியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக் கொண்டனர். தேங்காய்த்திட்டு ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயம் 38ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவில் ஊஞ்சல் உற்சவம் நேற்று நடைபெற்றது. தேங்காய்த்திட்டு பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ பூரணி புரிக்கலை சமேத ஸ்ரீ ஐயனாரப்பன் ஆலயத்தில் 38ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவம் நடைபெற்று வருகிறது. இதில் தினம்தோறும் ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சுவாமி வீதி விழா நடைபெற்று வருகிறது. இதில் 3ஆம் நாள் உற்சவமாக ஊஞ்சல் உற்சவம் நேற்று மாலை நடைபெற்றது. இதில் உற்சவ மூர்த்தியான பூரணி பொருட்களை ஸ்ரீ ஐயனாரப்பன் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றும் மலர் அலங்காரத்தில் ஆலய பிரதட்சணம் செய்து மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் இவ்விழாவில் தேங்காய்த்திட்டு தலைவர் கோபால்சாமி, கௌதம் பிரசன்னா, புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் விளையாட்டு பிரிவு தலைவர் ராஜாராம், சிறப்பு அழைப்பாளராக தனபால் பாலு, பக்தவக்ஷலம், கருணாநிதி, கணேசன், மோகன், பரத், ரமேஷ், மதிஒளி, உதயன், இருசப்பன், சந்திரசேகர், முருகையன், செல்லா, முருகேசன், முருங்கபாக்கம் தலைவர் நாராயணசாமி மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. புதுச்சேரி மாநிலத்தின் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான அரியாங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் ஆலய பிரம்மோற்சவ தேர் திருவிழா வருகின்ற 15ஆம் தேதி சிறப்பாக நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு இன்று அதிகாலை அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன சிறப்பு அபிஷேகங்கள் செய்த தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஆலய கொடிமரத்திற்கு அபிஷேகங்கள் செய்த கணபதி ஹோமம் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்தியின் வீதி விழா காட்சி மாட வீதிகளில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் இவ்விழாவில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய தனி அதிகாரி சுரேஷ், திருப்பணி குழு மற்றும் வீராம்பட்டினம் மக்கள் குழு, கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். மடாதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பாகூர் கொம்யூன் கன்னிக்கோவில் அருள்மிகு பச்சை வாழியம்மன் உடனுரை ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் ஆலயத்தில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு என்ஆர் காங்கிரஸ் மணவேலி தொகுதி தலைவரும் KKT டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரேசன் குடும்பத்தினரின் ஏற்பாட்டில் முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நலமுடன் வாழ சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள் செய்த உற்சவ மூர்த்திகளுடன் ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் நந்திய பெருமானுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பஞ்சாமிர்தம், விபூதி, வாசனை திரவியங்கள், குங்குமம், கலச நீர் இவைகளால் அபிஷேகம் செய்த சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான் சங்கல்பம் 108 மலர் அர்ச்சனை செய்த மகா தீபாராதனையும் தொடர்ந்து மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திக்கு தூப தீப வழிபாடுகள் செய்த பக்தர்களுடன் சேர்ந்த ஆலயத்தின் உட்பிரகாரத்தில் வலம் வந்த தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு அருட்பிரசாதமும் மணவெளி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் குமரேசன் குடும்பத்தினர் சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த சிவபெருமானின் மருளை பெற்றனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 9400 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 124 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கைத்தறி தொழில் வளர பாதுகாக்க என்ன உதவிகள் தேவையோ அதை அரசு செய்து கொடுக்கும், முதல்வர் ரங்கசாமி உறுதி.
முத்தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதியின் நினைவு தினம். அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி மலர் தூவி மரியாதை. செல்லப்பெருமாள்பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஊஞ்சல் உற்சவ விழாவில் பரதநாட்டியம் ஆடிய மாணவர்களுக்கு கடையம் முன்னாள் சபாநாயகர் கடையம் வழங்கி பாராட்டு. புதுவையில் தமிழகத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட இளம் திரைப்பட இயக்குநர்கள் பங்கேற்கும் சர்வதேச திரைப்பட விழா. இதுடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.